பார்லிமெண்ட்டுக்கு போறதுக்கு பட்டம் தேவையில்ல, நீங்க ஹைலி குவாலிஃபைடாவே தேவையில்லை. இதுக்கு முதல் இருந்த ஆட்கள் எல்லாம் ஹைலி குவாலிஃபைட்ல. நீங்க ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் 175% ஓ லெவல் பாஸ் பண்ணவன் தான் பேத்திப்பான், இல்லாட்டி என்சிடி பாஸ் பண்ணவன் பேத்திருப்பான். ஆனா ஃபுல்லா குவாலிஃபை பண்ணவும் போடல. ஆனா அவனோடு இருந்து அரசாங்கத்தை பண்ணின மாதிரி சரி இவங்களுக்கு பண்ண இல்லாத ஒரு நிலைமை நாங்க பாக்குறோம். இன்றைக்கு இவங்க படிச்சேன்னு சொன்னா எல்லாம் கள்ள சர்டிபிகேட்டா தான் இருக்கிறது தான் மக்கள் மத்தியில ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. இப்ப இதெல்லாம் ஒரு சைட்ல வைப்போம். ஆனா ஒரு பேசிக் நாட்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் இஷ்யூஸ இவங்க எடுத்து செய்யறதுக்கு இயலாத ஒரு ஆட்சியாளர்களாக இவங்க இருக்கிறாங்கன்றது மக்களுக்கு இன்றைக்கு விளங்கி போச்சு. அதனாலதான் அந்த ரோட்ல ஆடின பொம்பளை ஒருத்தரும் இப்ப இல்ல. ரோட்ல டிமான்ஸ்ட்ரேட் பண்ண ஆட்கள், எந்த நாளும் ஸ்ட்ரைக் பண்ண ஆட்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், ஜேவிபி ஒரு அரிசிக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படியெல்லாம் நாமல் குமார் பேசினாரு. இன்னைக்கு அவர் இல்ல, அவர் ஒரு டிப்யூட்டி மினிஸ்டர். அப்ப இன்றைக்கு அரசு இல்லைன்றாங்க, தின்றதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னன்றது ஒருத்தருக்குமே தெரியாம இருக்கு.